ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வேலையாக கிளம்பி போனேங்க. அது என்ன நேரமோ காலமோ தெரியல. டக்குன்னு ஒரு கேக் ஆர்டர் வந்துச்சா. ஸோ நான் பண்ண முடியல, வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியல. நமக்கு எப்பவும் தொழில் முக்கியம், சரிங்களா? வாங்க, இன்னைக்கு நான் ஹாட்டிங்கில் சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறேன். அதுவும் நட்ஸ் வச்சு பண்ண போகிறேன். நல்லா வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்பான்ற கான்செப்ட் அதாவது என் கூட பழகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ இனிமேல் நிறைய கேக் வீடியோஸ்லாம் வரும். நான் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து ஷார்ட் எடுத்து போகிறேன். என்னென்னா, வீடியோ எடுக்கும் போது இங்கேயும் பேசும்போது முடியலையா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சப்போஸ் டைம் கிடைச்சா கண்டிப்பாக கேக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போடுறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போலாம். டயட்ல இருக்கோம் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு, ஆமாங்க, நான் டயட்ல இருக்கேன். கிட்டத்தட்ட 10 days சேலஞ்சில் கலந்துருக்கேன். போன வாட்டி சொல்லி ஒன்றும் உருப்படலையா, அதனால தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலை. உங்ககிட்ட சொன்னனால உருப்படலன்னு இல்லை, என் வாய் சும்மா இல்லை, அதனால உருப்படலை. ஸோ அதனால இந்த வாட்டி சொல்லாமல் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட காட்டுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தாங்க ஷேர் பண்ணலை. இன்னைக்கு நம்ம எந்த கேக் பண்ண போறோம்னா, சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறேன். அதுவும் நட்ஸ் வச்சு பண்ண போகிறேன். இது ஒரு பர்த்டே கேக் தான். சரி, அவங்க எதுவுமே தீம்லாம் எதுவும் சொல்லலை. நான் என்னன்னா, ஸ்கொயராக பண்ண வேண்டாம், ரவுண்டாக பண்ண வேண்டாம், ஹார்டிங்கில் பண்ணலாம் சொல்லிட்டு ஹார்டிங் கேக் தாங்க பண்ண போகிறேன். மோல் எடுத்திருக்கேன். எப்படி வருது? ஒரு சில பேர்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன இது திடீர்னு கற்றுக்கிட்டீங்களா, எப்படி கற்றுக்கிட்டீங்க ஏதுன்ட்டு. உண்மையாக ஆர்வம் இருந்தால் யார் வேணால் கேக் பண்ண கற்றுக்கலாங்க. இது நான் சொன்னதில்லை, நான் அனுபவித்தது. அதனால தான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இப்போ சொல்கிறேன். பண்ணிடலாமா? நம்ம இதை எவ்வளோக்கு எவ்வளோ முட்டையை பீட் பண்ணுறோமோ அப்போதாங்க கேக் ரொம்ப 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 சாஃப்டாக வரும். என்னடா இவ்வளோ கத்தி பேசுகிறாளேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம பீட் பண்ணிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு சவுண்டு கேட்குமான்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, என்கிட்ட மைக் இல்லை, அந்த ஒரு ரீசன் தான். நம்ம என்னதான் இனிப்பாக இருந்தாலும் கேக்கில் சக்கரை போட்டாதாங்க ஸ்வீட்டாக இருக்கும். என்ன கடிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஏதாவது பேசணும்ல, அதாங்க கடிச்சுக்கிட்டே போடுறேன். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இல்லைனா கேக்கு சீக்கிரமாக ரெடி ஆகாது, ஸ்லோ மோஷனில் ரெடி ஆகும். என்னடா இங்கே ஒரு மாதிரி இருட்டா இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா லைட் என்னவோ தெரியல, லைட் போயிடுச்சு. ஸோ அதன் காரணத்தின் அடிப்படையில் இருட்டாக இருக்கிறது. உங்கள் எல்லார்கிட்டையும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. ஷேர் பண்ணலாமா வேணாமான்லாம் எனக்கு தெரியலை. பட் ஆனாலும் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்னென்னா, உண்மையாக சொல்கிறேன், நான் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கும் பெருசாகவும் ஆசைப்பட மாட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்பவும் அப்படியே எக்ஸ்ட்ராவாக போட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் போட மாட்டேன். ஒரு கட்டத்தில் என்னென்னா, நம்ம ஏன் இப்படியே சும்மா இருக்கோம், ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சுங்க. நான் பேக்கிங் கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு, சரி சும்மா ஃபோன் நம்ம நோண்டுவோம்ல, அந்த டைமில் பேக்கிங் கிளாஸ் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்ட விசாரித்தேன். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நம்மளே பொறுமையாக உட்காந்து யோசிப்போம் சொல்லிட்டு யோசித்து ஃபோனை சர்ச் பண்ணி நிறைய, அதாவது கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 6 மந்த்துங்க என்னோடய ஒர்க்கை போட்டேங்க. ஒன்றுமே தெரியாதுன்ற பட்சத்தில் யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன நம்பி ஒரு அக்கா எனக்கு கேக் பண்ணி தரியா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை, என்னை பற்றி தெரியுமோ தெரியாதோன்னா தெரியாதுங்க, நான் ஏதோ கேக் பண்ணுற ஆர்வம் அப்படின்றத அவங்க நினச்சிக்கிட்டு, உண்மையாகவே நான் ஃபஸ்ட்டு கேக்லாம் ரொம்ப பெஸ்ட்டாலாம் பண்ண மாட்டேங்க, நார்மலாக ஏதோ பண்ணுவோம்ல அந்த மாதிரி தாங்க பண்ணேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த அக்கா அந்த அளவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணலன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும்தான் நான் இருந்திருப்பேன். அந்த அக்காவுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க. எந்த கேர்ளாக இருந்தாலும் சரி,
தனக்குன்னு 1 ரூபியாவது நம்ம சம்பாதிக்க நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி நம்மக்கிட்டேயே இருக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, அதை தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள ஒரு அழகான விஷயம் இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி வைங்க. கண்டிப்பாக அதை தூக்கி விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது என்னை தூக்கி விட ஒருத்தவங்க வந்த மாதிரி உங்களையும் தூக்கி விட கண்டிப்பாக ஒருத்தவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அது மிக பெரிய ஒரு இடத்துல போய் உங்களை நிறுத்தும். நீங்கள் அதை உணர்ந்தால் மட்டும்தான் அதை உங்களால் என்ன சொல்கிறது, அந்த ஹாப்பினஸை உங்களால் வாங்க முடியும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளோட காசு, நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு. நம்ம தப்பே அங்கே நடந்தாலும் அது நம்மளுது அப்படின்ற அந்த பொறுப்பு வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. ஏன்னா நான் என்னடா இவன் ரொம்ப கிளாஸ் எடுக்கிறாளேன்னு நினைக்காதீங்க. அது அனுபவித்து உணர்ந்து வாங்கி ஒரு இடத்துல உட்காருவோம்ல, அப்போ இந்த காசு நம்ம கைக்கு வரும்போது உண்மையாகவே சொல்கிறேங்க, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. நீங்கள் இதையும் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் நான் எதுக்கு இதை இப்படி சொல்ல வரேன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க. ரொம்ப அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னு தோணுச்சு. நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா, ஸோ சொல்லலைன்னா தப்பாயிருமா இல்லையா, அதாங்க ஷேர் பண்ணேன். சரி, ஓகேங்க. நட்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. ரொம்ப தூரத்தில் இருக்கனால உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது தெரியாது இல்லைங்க. இருங்க கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது. மேலே துருவினாப்பில் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் செட் பண்ணி ஓடிஜியில் வச்சுட்டு வந்துட்டக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த கேக் பண்ணுறேன். ஏன்னா சின்ன பிரெட் கேக் கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் பண்ணணும். ஸோ இதை பண்ணி ஃபஸ்ட்டு ஓவனில் வச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோமா இல்லையா. ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்த ப்ராஜெக்ட், அதாவது 45 மினிட்ஸ் இது முடியறதுக்குள்ளே அடுத்து வேறு கேக்குக்கு ரெடி பண்ணும்போது என் புள்ள வந்துட்டாங்க. வந்துட்டக்கப்புறம் அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா, ப்ளீஸ்மா எனக்கு போர் அடிக்குதுமான்னு சொன்னால், நான் சொன்னேன், ஏண்டா இது போர் அடிக்கிற விஷயமா செய்கிறது, போர் அடிக்குதுன்னு வேற சொல்கிறியடா, மற்றவங்க அதாவது சாப்பிட்ற விஷயம்டா அப்படின்னதுக்கு, அம்மா நான் உங்களை விட சூப்பராக பண்ணுவேம்மா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை வந்து கலாய்ச்சிட்டா. அப்படி நான் சொன்னேன், டே இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னதுக்கு அவன் சொன்னாம்மா நான் பண்ணுறேம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா, ஹெல்ப் பண்ணுற பிள்ளை உங்களுக்கு கிடச்சதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணுமா அப்படி சொல்லிட்டு எனக்கே அவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாடா, எப்படியோ தானாக ஒரு அடிமை வந்து சிக்குது, நம்ம விட்டுற முடியுமா. ஆனால் கேக்கை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ அரிசி பருப்பு போடுற மாதிரிலாம் இல்லைங்க. கேக்குன்றது ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப ரொம்ப மெஷர்மெண்ட்டு முக்கியம். ஸோ எல்லா விஷயமும் வந்து பொறுமை இருந்தால் மட்டும்தாங்க அந்த கேக்கை பண்ண முடியும். சமையல் எப்படி கடகடன்னு 1 கிலோ அரிசி அளந்து போட்டோம், இப்படி குழம்பு இதை காயை நறுக்கி போட்டோம் வந்துருச்சுன்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. எடுத்தோம் கவுத்தோம்லாம் ஒரு கேக்கெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் மட்டும்தாங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும். கேக்கை பொறுத்த வரைக்கும் கேக் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்னும் சொல்ல முடியாது, கேக்கு ரொம்ப ஈஸின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலான்னு நினைக்கும் போது தாங்க வச்சு செய்யும் கேக்கு நம்மளை. அப்பா கஷ்டப்பட போகிறோம், ஐயோ என்னடா இன்னைக்குள்ளே முடிச்சிருவோமா இந்த கேக்கை அப்படின்னு நினைக்கும் போது தாங்க அப்படியே டம்மி பீஸு பாவா மாதிரி சீக்கிரமாக முடிஞ்சிருவங்க கேக் பண்ணுறது. அதாவது இந்த வீடியோவை வந்து கேக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய நிலமை என்னன்றது, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்கள் எல்லாருக்கும் புரியும். வேறு என்ன, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளை வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. நான் கூட நினச்சேன் என் பிள்ளை கொஞ்ச நேரத்தில் கை வலிக்குது, நான் வரலம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவான்ட்டு. ஃபினிஷிங் வரைக்கும் என் பிள்ளை எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்க. நான் எதிர்பார்க்கல. பிள்ளை நல்லா தான் செட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ இவனுக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் போல். கேக் பண்ணுறதை விட கேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள், அப்பா உசுரே போவுங்க. கேக் பண்ணுறது ஒரு 45 மினிட்ஸ்னால், அதாவது அதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ்னால், அதை க்ரீம் அப்ளை பண்ணுறது அடுத்த ஒரு 20 செகண்ட்ஸ், அதாவது 1/2 hour ஆகும். அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, 1 hourக்கு மேலே போகுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டின் கேக் எடுத்து முடிச்சாச்சு, அடுத்து அந்த பன் கேக் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதையும் நல்லபடியாக போய் ஓடிஜியில் வச்சுட்டு வந்துட்டு
வேறு என்ன அது பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி முடிச்சிட்டோம். அதே 45 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஸோ அதையும் வெயிட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் பேக் பண்ண முடியும். ஏன்னா பேக் பண்ணி அதை நல்லபடியாக அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கறது தாங்க பெரிய பொறுப்பு. நான் கூட க்ரீம் கேக் தான் பர்த்டே கேக்காக கேட்பாங்கன்னு நினச்சேன். அவங்க தான் சொன்னாங்க க்ரீம் வேண்டாம்ப்பா, ப்ளெயின் கேக்லேயே எனக்கு நல்லா பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க வெட்டின வீடியோ நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. ஒரு கேக் பண்ணுறதுக்கான பெரிய ரிசல்ட் என்னென்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அதை விட ஈடுன்னு வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா கேக் பண்ணும் போது கூட நமக்கு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்றது தெரியாதுங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க மூஞ்சில் வர புன்னகை இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க எனக்கு